மாப்பிள மாப்பிள ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க நீங்க? எவ்வளவு நம்பினாங்க உங்களா? ஏங்க நான் கேட்டேனாங்க உங்களா? எனக்கு தியா பாப்பா ஒரு குழந்தை போதும் தட கூட சொன்னேன். நீங்க அஞ்சலி பத்தி யோசிக்க என்ன பத்தி யோசிக்கல? அப்படிலாம் இல்ல இல்ல அது அப்படிதான். இது சுயநலமா தோணலையா உங்களுக்கு? இல்ல வெற்றி, நான் உண்மையை தான் சொல்றேன். அஞ்சலிக்காக தான். மகேஷ்னால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும், அதனால அஞ்சலி உயிரை காப்பாத்த. இப்ப கூட உங்க வேலை அஞ்சலி 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 மட்டும் தான் வருது. ஏங்க அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன், என் மனசுல எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். ஏங்க ஒரு விஷயத்த கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வலுக்கட்டமா புடுக்குறது எப்படிங்க நியாயமாவும்? இல்ல வெற்றி, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன ஏங்க நீங்க இப்ப சொல்றீங்க, அது அப்பா சொல்லிருக்கணுங்க. நான் ட்ரை பண்ணேன், நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? ஏங்க நீங்க என்னால சொல்ல என்ன சந்தோஷமா வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி தூக்கி போடுவீங்களா? ஏங்க சத்தியமா சொல்றேங்க, நான் எங்க அம்மாவை நம்பல, எங்க அப்பாவை நம்பல, உங்களை மட்டும் தாங்க நம்பல. அது சாமியை கூட நம்பல, உங்களை நம்பல. ஏமாத்திட்டீங்க. என்ன மாப்பிள ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மாப்பிள்ள, கடவுள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பான். துளசி பண்ணது தப்புதான், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அழாதீங்க மாப்பிள்ள. மன்னிப்பு கேட்கறதா விஷயமே கிடையாது. எனக்கு உங்க மன்னிப்புலாம் கேட்க வேணாம். எங்க இப்ப கூட சொல்றேங்க, எனக்கு உங்க மேல கோபம்லாம் இல்ல, வருத்தம். சரிங்க, நான் உங்களை மன்னிச்சிடுங்க. நான் மன்னிச்சேன், மறக்க மாட்டேங்க. சாவர வரைக்கும் மறக்க மாட்டேங்க. ப்ளீஸ் வெற்றி, சொன்னா கேளுங்க வெற்றி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க வெற்றி. உங்களுக்கு இது இப்பதானே வலிக்குது. ஆனா நீங்க அடிக்கடி குழந்தைய பத்தி பேசும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? நான் நிஜமாவே சொல்றேன், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல வெற்றி. ஏங்க நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணுங்க. நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வளர விட்டு கடைசியில வந்து ஏமாத்த இல்ல வெற்றி, போறீங்க. அது என்னோட நோக்கமே கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல வெற்றி. நீங்க சுயநலவாதிதாங்க. இல்ல பரவாயில்ல. ப்ளீஸ் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. பாருங்க சரி, நான் துளசி, அம்மா, என்னாச்சு? தண்ணி எடுத்துருவாமா, சீக்கிரம் போ. மா பாரு, என்னன்னு பாரு. ஏங்க இங்க பாருங்க, ஏங்க தெரியாம பேசுறேன். துளசி, இங்க பாருங்க, துளசி, ஏங்க பாருங்க, இப்படி பண்ண மாட்டேங்க. பாருங்க மன்னிச்சிருக்கீங்க. ஏங்க லட்சுமி மெதுவா உட்காரு, அப்படியே சோஃபால உட்கார வைங்க. பார்த்து உட்காரு, மெதுவா எந்திரிமா. உட்காரு, வா உட்காரு, உட்காரு. உட்காரு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஏங்க இருங்க மாப்பிள்ள. எல்லாம் பண்ணாதீங்க. சாரிங்க தெரியாம பேசுறேங்க. சாரி. இருங்க மாப்பிள்ள, என்னங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சந்தோஷமான விஷயம்தான். என்னது? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க அப்பாவாக போறீங்க. துளசி அம்மாவாக போறா, நாங்க தாத்தா பாட்டி ஆக போறோம். துளசி சந்தோஷமா மாப்பிள. ஐயோ, கடவுள் இருக்கா மாப்பிள்ள. வாழ்த்துக்கள் மாப்பிள. ஐயோ, அழாதீங்க. லட்சுமி போய் சீனி எடுத்துட்டு வா.